புன்னகை முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே. ஏ அறிவே, என்ன மாடி தண்ணி எடுத்துக்கிருக்க? வாரி என்ன வாங்கடி போறே. என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? உள்ள முட்டையா போட்டுக்கிட்டு இருந்த? தண்ணி எடுத்து வரது உனக்கு இவ்வளவு நேரமா? என்ன ரொம்ப பேசிக்கிருக்க? நீ என்ன சாதாரணப்பட்ட ஆளா? சும்மா அப்படி சாதாரண டம்ளர்ல தண்ணி குடிக்க. நீங்க தான் ரொம்ப பெரிய பரம்பரையாச்சுல. அதனாலவே குண்டால தண்ணி கொண்டு வந்திருக்கேன். எடு விளக்க மாத்த பிச்சு பிச்சு பிச்சு. ஆமா, நீ ஒண்ணே அப்புறம் உன் ஆத்ரான்னு சொல்லிக்கிருக்கல. இதுக்கெல்லாம் ஒரே குட்டில ஒரு மட்டை நினைச்சுக்கிருக்கேன். எப்ப பாரு விளக்க மாதிரி சேர் பண்ணிக்கிட்டே. வேற வேலையில உங்களுக்குலாம். சரி இந்த தண்ணி. நேசமாலை விளக்க மாத்த எடுத்து போட்டு போடுவேன். என்ன நான் சொல்லிக்கிருக்கேன்ல, அதுல எப்படி குடிப்பாங்க? போ. சும்மா குடிச்சு பழகு, தப்பு ஒண்ணு கிடையாது. செம்பு புறம் கழுவாம கிடக்கு. அத கழுவி மோந்துட்டு வரதுக்கு எனக்கு ஒரு மாதிரி காடுப்பு கடுப்பா இருக்கு. அதனாலதான் குண்டால கொண்டு வந்தேன். சரி என்ன வெத்தலையா? எனக்கு கொடுவேன். என்னது வையே? சரி நான் வைக்காததா இருக்கட்டும். எனக்கு 2 வெத்தலை தாயேன். மூக்கலே குத்தி போடுவேன். வெத்தலை வேணுமாம்ல? அதெல்லாம் கொடுக்க முடியாது. மாடு குத்தி போறோம். நீ உருட்ட போடாத. சின்ன பிள்ளையில இருந்து இப்படியே தான் சொல்லிக்கிருக்கிய. அந்த வீட்ல ஒண்ணு இருக்கு பாரு, அதுக்கு பல்ல இல்ல. என்ன வெண்ணைக்கு வெத்தலை திங்கன்னு தெரியல. என்ன பாரு, எனக்கு தெரியாது. குடு அப்பத்தா, ப்ளீஸ் அப்பத்தா. உன்னை எத்தனை முறை சொல்லிருக்கப்ப முன்னாடி எதுக்கு நீ வெத்தலை திங்க? சின்ன பிள்ளை மாதிரி அடம் முடிச்சுக்கிருக்காத அறிவு. அதெல்லாம் வேண்டாம். வெத்தலை எல்லாம் சாப்பிடக்கூடாது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம். ஏன் சாப்பிடக்கூடாது? எதுக்கு சாப்பிடக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அப்புறம் என்ன கேள்வி? இல்ல நீ விளக்கத்தை சொல்லிட்டு அப்புறம் நீ என்ன சாப்பிட வேணாம்னு சொல்லி. இல்லன்னா நான் வெத்தலை உனக்கு திங்க விட மாட்டேன். இப்ப எனக்கு தாரியா இல்ல, என் மாமனு சொல்லி தருவேன். வெத்தலைய தாள கொடுக்க முடியாது. அதாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலமாத்து ஆளுக்கு 2 புள்ளைய பெத்துக்கிட்டு எப்படி சந்தோஷமா தெரியுது. இந்த தாமரை பிள்ளைய பாரு, இப்போ வந்து வெத்தலை கூட நின்னுக்கு இருக்கா. ஏண்டி கல்யாணம் முடிஞ்சு எத்தனை மாசம் ஆச்சு? இன்ன வரைக்கும் ஒரு நல்ல செய்தி சொல்லிக்கியா? இப்ப என்ன புள்ளைக்கு அவசரம்? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். அப்பலாம் அவசரமா புள்ள பெத்துக்கறன்ற எந்த ஒரு இது கிடையாது. இங்க பாரு, ஊர் வளத்துல பேசிக்கிருக்காப்ல. பேசினா மூக்குலயே குத்தி போடுவேன். மூக்குலதான் குத்துவியா? நல்லா பேச கத்துக்கிட்டீங்களே. இங்க பாரு, ஒன்னு சொல்றேன் நல்லா கேட்டுக்க. பொம்பளை பிள்ளைக்கு புள்ள ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதா என்ன? கல்யாணம் முடிச்சு இத்தனை மாசம் வரைக்கும் நான் எதுவும் கேட்க போறது கிடையாது. நான் கேட்க மாட்டேன். ஏன்னா என் பேரனை பத்தி தெரியும், என் பேத்தியை பத்தி தெரியும். ஆனா ஊர் உலக வாய் அடைக்க முடியுமா? சட்டு புட்டு ஒரு புள்ளைய பெத்து கொடு. நானும் பேரன் பேத்தின்னு கொஞ்சம் வேண்டாமா? பாத்தியா, இதுக்கு ஊர் உலகத்துல உள்ள ஆசையா இல்ல இந்த கிழவியோட ஆசையான்னு தெரியல. ஏன் உனக்கு புள்ள வேணும்னா ஏன்ட கேட்க வேண்டியதுதானே? அது என்ன ஊர் உலகத்தை பத்தி பேசிக்கிருக்க? இங்க வார பத்தா, நானா ஒண்ணு புள்ளைக்கு முயற்சிலாம் செய்யாம கிடையாது. என்ன அது பாட்டுல உருவாகட்டும். அதுக்காக உட்கார்ந்து யாரும் இதெல்லாம் பண்ண முடியாது. சரியா? ஊர் உலகத்துல 1000 பேசுவாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியுமா? சரி நீ பேச முடியாதே. இப்ப எனக்கு வெத்தலை தரப்புறே இல்ல. நான் புருஷன்ட்ட ஆமா, பொல்லாத புருஷன். அவனுக்கு சொல்லி கொடுத்தாப்ல மட்டும் கால் சேர்த்து அப்புவியா? இந்த வயசுல வெத்தலை தின்னு இருக்கியானே. நானே அவனுக்கு தெரியாம உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருக்கேன். இனி மொத்தமாவே கொடுக்க கூடாதுன்னு இருக்கேன். வேணாமுத்தா, சாப்பிடக்கூடாது. மாடு குத்தி போயிருங்கல. நீ போய் சொல்லிக்கிருக்க. இப்ப நீ வெத்தலை தரப்போறியா இல்லையா? என்னால உன்னை வெத்தலை திங்க விட மாட்டேன். வெத்தலை அடிக்க தூக்கிட்டு போயிருவேன். உன்னால பல்லே கிடையாது. உனக்கு நீ எப்படி மெல்ல வேண்டும் நானும் பாக்குறேன். அப்படி எனக்கு தெரியாது. இப்ப நீ கொடுக்க போறியா என்ன? முடியாது, கொடுக்க முடியாது. என்ன செய்வ? என்ன பண்ணிக்கிருக்கீங்க நீ இடத்துல? அப்பதாவும் பேத்தியும் வாங்க வீட்டுக்காரரே. என்ன இப்பதான் வீட்டுக்கு வாரதுக்கு நேரம் கிடைக்குதா? என்ன மரியாதைலாம் ஒரு தினுசாத்தே இருக்கு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். அப்பதான் உன்ட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன், நைட்ல வெத்தலை திங்காதேன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? நீ திங்கிறது இல்லாம அவளே உட்கார வச்சுக்கிருக்க. அவளே திங்க விட மாட்டான்னு உனக்கு தெரியும்ல. ஏலே அவகிட்டதே மாடிச்சிருக்கேன். என்ன வெத்தலைய கொண்டு வந்த பாட்டுல இருந்து வெத்தலைய எனக்கு கூட இல்ல திங்க விட மாட்டேன்னு உட்காந்துருக்கா. மரியாதை உன் முன்னாடி கூட்டிட்டு உள்ள போ. என்ன நான் உன்ட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன், அவன் முன்னாடி வெத்தலை திங்காதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அப்படின்னு உனக்கு வெத்தலை திங்க சொல்லுது. கேளு மாமா, நல்லா கேளு. திங்க வெள்ளியில அப்படித்தான் போட்டு கொடுப்பேன். ஏய் வெத்தலை போடுடா, கிறுக்கு பிடிச்ச பொறுப்பு உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்புறம் என்ன வெத்தலை திங்க வர சொல்லிருக்கா? நீ உன் பொண்டாட்டி முதல்ல அடக்கி வை. அப்புறம் நீ என்னைய பேசலாம். அப்படி எனக்கு இருக்க பிடிக்குது. என் வெத்தலையில பைத்தியம் முடிச்சு அழைச்சுக்கிருக்கியாக்கும். இந்த வர்றி எந்திரி. இந்த இடத்துல உனக்கு என்ன வெத்தலை? உன்ட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன், வெத்தலையை புடிங்க புடிங்க திங்காதே. இது என்ன பழக்கம்? என்ன மாமா சும்மா சும்மா வந்துக்கிருக்க? அப்பத்தா எதுக்கு இங்க உட்கார்ந்து வெத்தலை திங்குது? அதை திங்க வேணாம்னு சொல்லு. அப்பனாத்தே நான் எந்திரிச்சு போவேன். இல்ல நான் போக மாட்டேன். இப்ப நீ உள்ள வாரியா என்ன? வர முடியாது. உன் ஜோலியை பார்த்துக்கிட்டு போ. மாவளே அப்பதோய் நான் சாப்பிட்டுட்டேன். அங்க மருந்து வீட்டுல இருந்து சாப்பாடு வந்துச்சு. நான் ஆஸ்பத்திரி இருந்து தான் வாரேன். சாப்பிட்டு தான் வாரேன். நீ சாப்பிட்டுட்டா சாப்பிடு. இவன் சாப்பிட்டுருப்பான்னு எனக்கு தெரியும். சரி அப்பதா தூக்கு போய். என்ன புள்ளையரோ என்னத்த சொல்ல? ஒன்னு என்ன வெத்தலை கிடக்குது, இன்னொன்னு என்னன்னா ஐயோ கடவுளை எல்லாம் என் நேரம். சீக்கிரமா இது ஒரு பிள்ளையா கொடுத்தா பரவாயில்ல. உன்னை எத்தனை முறை சொல்லியிருக்கேன், வெத்தலை திங்காதுன்னு சொல்லியிருக்கானா இல்லையா? வெத்தலை திண்டா வாயிலே போட வேண்டி. என்ன பழக்கம்? சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிக்கிருக்க. வெத்தலை போட்டின்னு வச்சுக்க அம்பிடுத்தேன். பல்லெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிரும். வாய் கூட கூட பேச வாயிலே ஒண்ணு வைக்கணும்னு நினைச்சுக்கிருக்கேன். இப்ப என்ன வண்டைக்கு நெருங்கி வர? ஒண்ணும் சரியில்லையே. அங்க இதுக்கு சாப்பிட்டு வந்த? நான் சாப்பிட
உருட்டாதிரி அதெல்லாம் 12 இட்லி தின்றுப்ப. இல்ல நான் அப்படியே சாப்பிட்டாலும் நீ எனக்கு மறுபடியும் இப்ப ஊட்டி விடு. இப்ப நீ என்ன வெண்ணைக்கு பக்கத்துல வரேன்டி கேக்குற. பக்கத்துல வாரதுக்குலாம் இல்ல இல்ல என்ன நினைச்சுக்கிருக்கிய மனசுல மேடம்? உன் ஃப்ரெண்டு தானே தாமரை, அந்த பிள்ளை பாரு ஒரு வருஷத்துல ஒரு பிள்ளைய பெற்றுச்சு. இங்க 6 மாசம் ஆகி ஒன்னத்துக்கு இது இல்லாம இருக்கு. ஓ அப்படி வரீங்களா? சரி சரி. அப்புறம் இப்போ உன் அப்பா தான் வந்து கேட்டுக்கு இருந்துச்சு என்ன? பின்ன எப்படி வரணுமா? என்ன நினைச்சுக்கிருக்க? என்ன மாமா கையெடு. என்ன வெண்ணைக்கு எடுக்கணும்? ஏன் பொண்டாட்டி அப்படித்தான் வச்சிருப்பேன். மாமா வேணாம் கையெடு. அப்புறம் பாத்துக்க. நீ இப்ப இங்க வாரது ஒண்ணும் சரியில்லை. சரியில்லைன்ட்டேன். கையெடு. வேணும். அடியே முட்டைக்கண்ணி, என்ன என்னவா அப்படி விருப்பமே இல்லாம ஒதுங்கி ஒதுங்கி போறாப்ல இருக்கு? நீ சரியான லூசு. வந்து ஒரு மாதிரி பேசிக்கிருக்க. மாமா நீ விலகு மாமா. மாமா நான் வெளியே போறேன். வெளியே போறியா? சரி அப்புறம் மாமா வேணாம் மாமா. அப்ப தாமரை மாதிரி சீக்கிரமா ஒரு புள்ள வேணாம் அப்படித்தானே? புள்ள வேணும். ஆனா இது வேணும். என்னது விளங்கல? உனக்கு என்னதே விளங்கிருக்கு. சரி நீ விடு, நான் வெளியே போறேன். அச்சோ என்னம்மா? என்ன 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 என்னம்மா? என்ன செல்லக்குட்டி எது கலையறிய? அச்சோ குட்டிமாக்கு பசிக்குதா? சரி எங்க அம்மாவை எழுப்புவோம். அழுக கூடாது செல்லம். ஐயோ மணி என்ன ஆகுதுன்னு தெரியல. இனியாவது அழுதுக்கு இருக்கா? அச்சோ இவளை எழுப்பவும் ஒரு மாதிரி சங்கடமால இருக்கு. நைட்டு ஃபுல்லா தூக்கம் வரலன்னு அப்படி எப்படியோ பாடாப்படுத்தி தூங்க வச்சேன். இப்படி இனியாரத்தை எழுப்பிடுறது எப்படி நல்லா இருக்கு? வேற வழி இல்ல. அழுகுற பாப்பா எழுப்பிச்சு விடணும். குட்டிமா குட்டிமா இந்த குழந்தைய பூரா அன்டைம் அழுது சொல்லுவாங்க. அது இதான் இருக்குமோ? பாசிக்குதே அழுகுறா போல. ஓய் குட்டிமா. சரிம்மா சரி இந்த அம்மா எழுப்புறேன். ஓய் தாமரை தாமரை பாப்பா அழுகுறாம்மா, எந்திரி பசிக்கும் போல. அப்படியா? சரி பால் கொடுங்க மாமா. என்னது பால் கொடுக்கணுமா? அடியே பாப்பா அழுகுறாடி, எந்திரி. அதான் அழுகுறான்னு சொல்றீங்களே, பால் கொடுக்க வேண்டியதானே? ஏன் மாமா? ஏய் லூசு, பாப்பா அழுதுக்கு இருக்கா, எந்திரி. ஏன் மாமா என்ன? எங்க பாப்பா அழுறா. பாப்பா அழுகுற குட்டிமா, பால் கொடு. நானே இப்பதான் தூங்குனேன். எங்க பாப்பா? ஓ ஓ ஓ சரி செல்லக்குட்டி, என்னவா? என்ன வேணும் பாட்டுக்குட்டிக்கு? பால் வேணுமா? அழுகாதியா? அம்மா மணி என்ன? மணி 1 மணி தாமரை. 1 மணிக்கு எந்திரிச்சு அழுகுறாளே. சரி கொடுக்குறேன்.
சரி குடிங்க குடிங்க. அச்சச்சோ, எதுக்கு சார் அழறிய? சரி சரி சரி, அழக்கூடாது, குடிங்க குடிங்க. அச்சோ, முத நாளைக்கே இந்த பாடுனா, ஐயோ நீ எப்படி நான் இந்த பிள்ளை எந்திரிச்சு அழுவ போகுதுன்னு தெரியல. நீ என்னத்த சொல்ல, தாமரை நினைச்சாதையும் கஷ்டமா இருக்கு. சரிம்மா சரி. ஏப்பா அழகிய நிறுத்திட்டா. மாமா நீங்க தூங்கலையா மாமா? எங்கிட்ட தூங்க சொல்லிக்கிருக்க? உன்னை இப்படி தூங்க வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் தான் கண்ணா சந்திருப்பேன். அதுக்குள்ள புள்ள கத்த ஆரம்பிச்சிருச்சு. என்னத்த சொல்ல, நமக்கு இனி ஒரு 3 மாசத்துக்கு இப்படிதான் சிவராத்திரின்னு நினைக்கிறேன். என்ன இன்னைக்கு சிவராத்திரி? நீங்க தான் சிவராத்திரியா இருக்கணும். இப்ப எலி போட்ட மாதிரிலாம் ஓயாம இருக்க கூடாது என்ன? இது நல்லா இருக்கே. அவங்க அழுவாகலாம். சரி அதெல்லாம் இருக்கட்டும். பால் கொடுக்க சொன்னியே, என்ன நினைச்சு சொன்ன? ஆமா, புள்ள எடுத்த பால் கொடுக்கணும்ல. ரொம்பதையும் கொழுப்பாகி போச்சு என்ன? யாருக்கு கொழுப்பாச்சு? நாங்க சரியாத்தே இருக்கோம். எனக்கு தூக்கமா வருது. அப்பது புற தூக்கம் வரலன்னு சொல்லிக்கிருந்தேன். இப்படி தூங்கும் போதே கத்துவாளா? மாமா மாமா இங்க பாருங்க, நான் நல்லா தூங்குவேன். பாப்பா ஏதோ அழுதான்னு வச்சுக்கோங்க, நீங்க தான் விளையாட்டு காமிக்கணும் சரியா? விளையாட காமிக்கணுமா? எப்படி எப்படி எப்படி? எரும மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி இவங்க தூங்குவாங்களாம். புள்ள நைட்ல அன்டைம்ல எந்திரிச்சு அழுகுமா, நாங்க விளையாட்டு காட்டுவோமா? இது நல்லா இருக்கே. அதெல்லாம் கிடையாது. 2 பேரும் தானே அப்பா அம்மா, 2 பேரும் சேர்ந்துதே அழுவ வைக்கணும். அப்புறம் என்னத்துக்கு இருக்கீங்க? சரி மேல வாங்க மாமா. என்னத்துக்கு? வாங்க மாமா. என்னடி? நான் இப்ப எப்படி சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? என் வாழ்க்கையில நான் எல்லாத்தையுமே முழுமை அடைஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கு மாமா. ஒரு பொண்ணு எப்ப தெரியுமா தான் வாழ்க்கையில முழுமை அடைவா? தான் மனசுக்கு பிடிச்சு, அதாவது மனசார விரும்பினாலும் சரி, இல்ல வீட்டுல பார்த்து கல்யாணம் முடிச்சாலும் சரி, தான் மனசுக்கு பிடிச்ச ஒரு மனுஷனை, உண்மையான புருஷனை கல்யாணம் கட்டிக்கிட்டு இதோ இப்படி ஒரு பொக்கிஷத்தோட புருஷன் தோல்ல சாயிர சுகம் இருக்கு பாத்தீங்களா? எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் வாழ்க்கையில நான் முழுமை அடைஞ்சிட்டேன். எனக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. இதே மாதிரியே நம்ம வாழ்க்கை போகட்டும் மாமா. இப்படியே போகாம வேற எப்படி போகுமா? என் ட்ராக்கு மாதிரி எங்கேயாவது போகணும்னு நினைச்சுக்கிருக்கீங்களா? மூஞ்சில குத்தி போடுவேன்ல, ட்ராக் மாதிரி போகும்ல. இத பாருங்க, முதல்ல நான் மட்டும் தான் விரட்டிக்கிருந்தேன். இப்போ என் புள்ளையும் வந்தாச்சு, அது ஞாபகத்துல இருக்கட்டும். போறக்கல வத்தியலா கத்துறத பாருங்க. இனி உங்களால என்கிட்ட நெருங்க கூட முடியாது. அப்படியாக்கும்? ஆமா, சவுண்ட வத்தியலா வயித்துக்குள்ள இருக்கும்போது அந்த பாடுபடுத்துனாங்க. இப்போ வெளிய வந்ததுக்கு அப்புறம் என்ன பாடுபடுத்துறாங்க? ஐயோ ஐயோ. நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கீல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் கேட்ட பொம்பளை பிள்ளை பெத்து கொடுத்துட்டீல, அதுக்காக. ஏன் மாமா கேட்டு எதையாவது செய்ய முடியாம இருக்குமா? அதே கடவுளா பார்த்து தலைச்ச பிள்ளை பொம்பளை பிள்ளை கொடுத்துட்டாரு. ஆத்தாடி எம்புட்டு ஆக்க போரு? முத நாளைக்கு எந்த பாடனா இன்னும் 3 மாதத்துக்கு இப்படியே தான இருக்கும். சரி நம்ம பிள்ளைக்காக எல்லாத்தையும் செய்வோம் என்ன மாமா? தூங்கும் போது ஆளை குட்டி பாத்தீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ மேம், உள்ள வரலாமா? வாங்க. மேடம். அருந்ததி வாங்க. மேடம் முதல்ல என்ன மன்னிச்சுக்கோங்க. நீங்க எதுக்கு வர சொன்னீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்க முகத்துல முடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. ஏன்னா தேவையில்லாம உங்களையும் என் மாமாவை பத்தி தப்பு உங்ககிட்டே பேசி கொஞ்சம் கேவலமா நடந்துக்கிட்டீங்களே, என்னை மன்னிச்சுக்கோங்க. ஆனா அது எல்லாமே என் புருஷன் மேல இருந்த பாசத்தினால மட்டும்தான். மத்தபடி உங்களையும் அவரையும் தப்பா பேசணுங்கிற எண்ணத்துல இல்ல. அச்சோ அருந்ததி, அதெல்லாம் எப்பயோ மறந்தாச்சு. நான் உங்களை இப்ப எதுக்கு வர சொன்னேன்னா ஒரு விஷயம் பேசதேன், வேற ஒண்ணும் இல்ல. இவ எதுக்கு இவ்வளவு வர சொல்லியிருப்பா? என்னவா இருக்கும்? நியாயப்படி பார்த்தா அவ மேல கோவம் தானே படணும். ஏன்னா இவ பேசுற பேச்சு அப்படி இல்ல. உட்காருங்க. ஓ சேர் இல்லையா? இருங்க எடுத்துட்டு வர சொல்றேன்.
ஐயோ வேண்டாம் தாசலு, இருக்கட்டும், பரவாயில்ல, நின்றுட்டே இருக்கேன். நீங்க எவ்வளவு பெரிய படி படிச்சிருக்கீங்க, உங்க முன்னாடி போய் நான் உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் வேணாம். ஐயோ நீங்கள் என் படிப்பெல்லாம் பெருசாக பேச வேணாம். படிப்பு எல்லாருமே படிப்பாக, அதுக்காக அவங்க உயர்ந்த இடத்துல இருக்கணும்லாம் கிடையாது. என்ன மனுஷங்களை மதிக்கிற குணம் எனக்கோ அங்கே தான் உயர்வு இருக்குது, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ச்சே, உங்களுக்கு எம்பிட்ட நல்ல மனசு, உங்க மனசை புரிஞ்சுக்காம. சரி அதான் இருக்கட்டும், இப்ப எதுக்கு நீ வர சொன்னீங்க? நான் வரும்போது உள்ள என் மாமாவை பார்த்தேன். பார்க்கும்போதே ஒரு மாதிரி சங்கடமா தான் பேசினாரு. ஆனா அவர் சைட்ல இருந்து பார்க்கும்போது அது நியாயம் தானே, அதனால நான் எதுவும் பேசல. நீங்க கூப்பிட்டு ஏன் தான் உங்களை பார்க்க வந்தேன், என்னன்னு சொல்லுங்க. எல்லாம் காரணமாதே. அதாவது சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, நம்ம லவ் பண்ணுற பர்சன் நம்மளை ஹர்ட் பண்ணும்போது நிறையாவே கஷ்டமாகவே இருக்கும். அது எப்படி சொல்கிறது, அதுக்காக நம்ம மேலே லவ் இல்லைன்னா கிடையாது. அதாவது கோவம் எங்கே இருக்கோ அங்கே தானே குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, செல்வாவும் நானும் ஸ்கூல் டேஸ்லேருந்து ஃப்ரெண்டு. அவன் எப்படி, அவன் கேரக்டர் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உங்கள் மேலே அவனுக்கு இருக்கிற வருத்தம், நீங்கள் குழந்த, அந்த ஒரு விஷயந்தான். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு எதுவும் நினச்சிக்கிறாது. அந்த ஒரு விஷயந்தே அவனுக்கு ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆகுது. அது ஒன்றுதான் அவன் உங்களை ஏற்றுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. மற்றபடி அவன் உங்கள் மேலே எம்பிட்டு பாசம் வச்சுருக்கான்னு தெரியுமா, எனக்கு தெரியும். அதாவது எப்படி சொல்கிறது, ஆம்பளை பையலோட அன்பு வந்துட்டு கொஞ்சம் வெளியே தெரியாத மாதிரி இருக்கும். அதாவது அன்பு நிறையா இருக்கும், நம்ம பிடிச்சவகிட்ட அதை காட்டுற விதம் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் பொம்பளை பிள்ளைங்க அப்படி கிடையாது. என்ன ஒரு அன்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உடனே அது அப்படியே நம்ம எமோஷ்னல், அதான் எமோஷ்னல் சொல்லுவாங்கல்ல, எமோஷ்னல் பிளாக்மெயில் கூட பண்ணுவோம். அந்த மாதிரி தான் எமோஷ்னலாக நம்ம வந்துட்டு அது வெளியே காட்டியிருப்போம். ஆனால் ஆம்பளைங்க அப்படி செய்ய மாட்டாங்க. இதுதான் ஆம்பளைகளோட குணமே. அதுவும் செல்வாக்கிட்ட நிறையாவே இருக்குது. உங்கள் மேலே இருக்கிற ஈகோதே அவனை ஏற்றுக்க இப்போ வந்து ஒரு தரங்களாக இருக்குது. சரி, என்னதான் ஆனாலும் 2 பேர் புருஷ பொண்டாட்டியாக இருக்கீங்க. அதனால் அவங்க கூட உங்களை நான் சேர்த்து வைக்கலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் உங்களை ஆஃபீஸ்க்கு வர சொன்னேன். எனக்கு விளங்கல தாசலு. விளங்குற மாதிரியே சொல்கிறேன். அதாவது சிம்பிளாக சொல்லணும்டா, அன்பு ஒரு மானம் கெட்டதுன்னு சொல்லுவாங்க. எதுவும் நினச்சிக்கிறாதிய சிரிப்பு வருது. அதாவது டீசெண்டாக சொல்லணும்டா, இப்போது சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று வந்துட்டு நீ பேசாத நான் பேசாதங்கிற ஈகோ அங்கே இருக்கும். ஆனால் ஒரு நிமிஷத்தில் அந்த ஈகோ அங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே இல்லாமல் சூடச்சோறெல்லாம் பேசிக்கிடுவாங்க. அந்த மாதிரி தான். ஆனால் செல்வாக்கு உங்கள் மேலே இருக்கிற அன்பு ஒரு பக்கத்து இருந்தாலும் நீங்கள் செஞ்ச செயல் அவனை உங்களை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு தடுப்பு சுவராக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், என்ன கூப்பிட்டு 6 மாதம் சேர்ந்து வாழாமல் டைவர்ஸ் கொடுத்தாங்கன்னு கேளுங்க. அவன் எதுக்கு டைவர்ஸ் பத்திரத்தை உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தான்னு தெரியுமா? வாருங்க இருந்தது படிச்சிருக்கீங்க. சரி, உங்கள் மைண்ட் அது டக்குன்னு ஏற்றுக்க முடியல, நானே சொல்கிறேன் விளங்குற மாதிரி. அதாவது என்னதே நம்ம பிடிக்காம கல்யாணம் முடிச்சு வாழ்ந்தாலும் 6 மாதம் சேர்ந்து வாழாமல் எந்த கோர்ட்லையும் டைவர்ஸ் தர மாட்டாங்க. இந்த வெள்ளைக்கு யார் கொடுத்தா நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது உங்கள் அப்பாவும் உங்கள் அண்ணனும் கொண்டு வந்து வாங்கினாங்க, அது வேற விஷயம். ஆனால் கையெழுத்துல ஒன்றும் அவன் போடவே இல்லை. அந்த டைவர்ஸ் பத்திரத்தை நான் வாங்கி பார்த்துட்டேன். என்ன சொல்றிய? நான் வந்து சரியா பார்க்காம விட்டுட்டேனா? ஆமாம், அவன் டைவர்ஸ் பத்திரத்தை கையெழுத்து போடல. அது சும்மா வெத்து பேப்பர் மாதிரி எடுத்துட்டு வந்தேன். அந்த டைவர்ஸ் நோட்டீஸ் உங்கள் அப்பாவும் உங்கள் அண்ணனும் கொண்டு வந்து கொடுத்ததுதேன். ஆனால் 6 மாதம் சேர்ந்து வாழாமல் எந்த கும்பிட்டையும் டைவர்ஸ் தராது. அது உங்கள் அப்பாவுக்கும் தெரியல, உங்கள் அண்ணனுக்கும் தெரியல. படிச்சிருக்காங்களா என்னன்னு எனக்கு விளங்கல. ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் கொண்டு வந்து டைவர்ஸ் பத்திரத்தை கொண்டு வந்து நீட்டிருக்காங்க. இது தெரியாமல் நீங்களே இருந்திருக்கீங்க. தாசலு, நீங்க சொல்றத பார்த்தா என் மாமாக்கு என் மேல அன்பு இருக்குன்னு சொல்றீங்களா? 100% இருக்கு. ஆனால் அவனோட ஈகோ தான் உங்களை ஏற்றுக்க தடுக்குது. என்ன, அதை கூடி வச்சுக்கிறதுல அவனுக்கே நீங்கள் தான் உணர வைக்கணும். அதுக்கு தான் இந்த ஆஃபீஸ்க்கு உங்களை வர வச்சிருக்கேன். விளங்குற மாதிரி சொல்லணும்டா, ஆம்பளை பையல்களோட மனசுங்கிறது ஒரு குழந்தைத்தனமானது. என்ன, ஒரு சின்ன சொல்லு கூட தாங்க மாட்டாங்க. ஆனால் அதை வந்து வெளியே கண்ணீரால் அவங்களுக்கு வெளிப்படுத்த தெரியாது, அழுகவே மாட்டாங்க. அதுதான் ஆம்பளை பசங்க. ஆனால் பொம்பளை பிள்ளைகளுக்கு சின்ன சொல்லு சொன்னாலும் தாரையாக தண்ணி ஒழுகும். அதுதான் பொம்பளை பிள்ளைங்க. ரெண்டுத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போது உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்டா, உங்களோட பழைய காதலை நீங்கள் திரும்ப எடுத்துக்கிறலாம் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் இந்த ஆஃபீஸில் இருந்தால் சீக்கிரமாகவே செல்வாவோட மனசை மாற்ற முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்கணுன்னு நினச்சேன். குழந்தைய நீங்கள் தான் அழிச்சியலா? அருந்ததி, நான் ஏதாவது தப்பா? இல்ல தாசலு, நீங்க ஒன்றும் தப்பா கேட்கல. நானே தப்பு பண்ணிட்டேன். ஆரம்பத்துல இருந்தே என் அப்பா பேச்சு நான் கேட்டிருந்திருக்க கூடாது. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, அப்பா அம்மா மட்டும்தான் நம்மளுக்கு துரோகம் செய்ய மாட்டாங்கன்னு. ஆனா என் வாழ்க்கை அது போயிடுச்சு. என் அப்பனே வாழ்க்கையை சீரழிச்சு அவன் பேச்சு கேட்டதே ஆட்டமா ஆடுனேன். கடைசியில அடங்கி உடங்கி நிக்கும் போது என் கையில ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. அதே உண்மை.
அருந்ததி ப்ளீஸ் அழாதிய. அதாவது உங்கள் வழியை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி சீக்கிரமாகவும் உங்கள் புருஷன், அதாவது உங்கள் செல்வா சீக்கிரமாகவே புரிஞ்சுக்கிடுவான். அப்புறம் இன்னொரு விஷயம், அன்னைக்கு நீங்களும் செல்வாவும் சண்டை போடும்போது உங்கள் ரிலேஷன்ஷிப் என்னன்னு எனக்கு தெரியாது. தேவையில்லாமல் அந்த சமயத்தில் அவன் என்னை பொண்டாட்டின்னு சொன்னது எனக்கே ஒரு நிமிஷம் ஸ்டக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன ஏதுன்னு கேட்டப்போ கூட அவன் உங்களை பற்றி சொல்லவே இல்லை. ஆனால் இப்போ தெரியுது. இல்ல ராசில, அந்த வார்த்தைய என் மாமா அது மனசுல இருந்து சொல்லியிருக்காது, வாயில இருந்துதே சொல்லியிருக்கோம். அது எனக்கும் புரிஞ்சுது. ஆனால் அவன் ஏன் அப்படி சொன்னாங்கிறது எனக்கே ஒரு நிமிஷம் தெரியாமல் திகச்சு நின்றேன். அப்புறம் கேட்ட பிறகு தான் சொன்னான். சரி, உங்களுக்கும் அவனுக்கும் ஏதோ இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, பழசெல்லாம் மறங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும், ஓகேவா? அந்த மாதிரி அதை மறந்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறதா வாழ்க்கை. அதவே நினச்சிக்கிட்டு அதுக்குள்ளே புலம்பிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால திரும்ப எழுந்தே வர முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்துன்னு வாழ்க்கையை போக்க பாருங்கள், ஓகேவா? அதனால் அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்க முடியுமோ அதை பாருங்கள். சரி, ஓகே, சரி, அதை விடுங்க, அது இருந்துட்டு போட்டோம். இப்போ உங்களை எதுக்கு வர சொன்னேன்னா, இந்த ஆஃபீஸில் ஒரு வேலை உங்களுக்காக நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ மேம். என்ன? மேம் டிவோ ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஒரு முக்கியமான ஃபைல் ஒன்று கேட்டு வந்திருக்காங்க மேம். அது இங்கே உள்ளதாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. கொஞ்சம் எடுத்து வந்தீங்கன்னா பரவாயில்ல. ஓ, அப்படியா? சரி, ஒரு 5 நிமிஷம் பொறுக்க சொல்கிறீங்களா? எடுத்துகிட்டு வரேன். ஓகே மேடம். அருந்ததி, எனக்கு ஒரு ஹெல்ப். இப்படி போய் ரைட் சைடில் போனீங்கன்னா உள்ள அங்கே பத்திரம்லாம் அடிக்க வச்சுருக்கோம். அங்கே ஃபைல்ஸுக்குன்னு தனியாக ஒரு இது இருக்குது. அதில் RDO அப்படின்னு மேலே எழுதியிருக்கோம் அந்த ஃபைலில். அதை மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து தரீங்களா? எடுத்துட்டு வரேன். எனக்கு ஒரு இன்னொரு வேலை இருக்குது அதுக்காக. சரிங்க தாஸ். சார், நீங்கள் சொன்ன மாதிரி உள்ள ஒரு பொண்ணு நினைக்கிறதாக. நான் அவங்களாம் பார்க்கல, மேடம் கிட்டே சொன்னேன். சொன்னோடனே சரி போய் பார்க்குறேன்ட்டு உள்ளே போயிட்டாங்க. ரொம்ப நன்றி, உங்க வேலையை பாருங்க. சரிங்க சார். சரி, ஓகே. இப்போ அங்கே வச்ச அவட்ட கேட்போம், அப்புறம் சரி வரும். வெண்ணிலா, எப்படி செல்வா? நீங்கள் ஒரு பிளான் போட்டால் நாங்கள் ஒரு பிளான் போட மாட்டோமா? எதுவும் காரணம் இல்லாமல் அனுப்புவீங்களா? எனக்கு தெரியாதா யார் எப்போ ஆஃபீஸ்க்கு வருவாங்கன்னு? காதல் ஒரு மானம் கெட்டதுன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. கண் கூட பார்த்துட்டேன். ஏன் அனுப்பிவிட்ட ஆளவும் தெரியும், அவங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டேன். அவன் நான் போனதான் நினச்சதானே உங்ககிட்ட சொன்னியா? நான் விவரமாக உன் பொண்டாட்டி அனுப்பிவிட்டது காரணம் இது தாண்டி. இதுதான் முதல் ஸ்டெப்பு. இனி போக பாரு. பார்வை கொஞ்சம் பேசுது, அருவம் கொஞ்சம் பேசுது, பதினாயதை பேசிட தெரியாமல் நான். ஊச்சம் கொஞ்சம் கேக்குது, ஏக்கம் கொஞ்சம் கேக்குது, உயிரோரை கேட்டிட தருவேனே நான். அன்பே, அன்பே, மழையோ நீதானே, கண்ணே, கண்ணே, வெயிலோ நீதானே. மாமா, சீ, உனக்கு இங்க என்ன வேலை? அது மாமா, தாசில்தார் ஃபைலு அது எடுக்க வந்து தெரியாம. சாரி மாமா. பண்றதையும் பண்ணிட்டு மன்னிப்பு ஒண்ணு கேளு. மன்னிப்பு போய் எவன் கேட்டியா? என்னத்துக்குதே முகரை வந்து முழிக்கிறேனே தெரியல. சை, வெண்ணிலாவை சொல்லணும், போய் அவளை வச்சுக்கிறேன். மூச்சியை பார்த்தாலே கடுப்பாத்தே வருது. ஆனா எனக்கு சந்தோஷமா இல்ல இருக்கு. என் மேல காதல் இல்லாமலா நான் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு எனக்கு பிடிச்ச சிரிப்பு வேற. காதல் இருக்குடா மாமா, சீக்கிரமா வெளியே கொண்டு வாரேன் அருந்து. காசு மேலே காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. காசு மேலே காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. காசு மேலே காசு வந்து கொடியில் புரளுகிற நேரம் இது. காசு மேலே காசு வந்து பிச்சை எடுக்கும் தருணம் இது. அட மம்மியரே, வாங்க வாங்க, நீங்க சும்மா புரளுங்க. என்ன உன்ன மாதிரி கேனு நினைச்சியா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்படி பெரிய வீட உன் புருஷன் கட்டி வச்சிருக்கான்ல, ஏன் அதுக்குள்ள விழுந்து போறனே? எதுக்கு இப்படி வெயில வந்து புரண்டு உருண்டு கிடக்குற? என்ன ஏன் தின்னதெல்லாம் செமிக்கலையாக்கும்? செமிக்க வைக்கிறதுக்கு உருண்டு கிடக்குறியோ? அப்படி இல்ல மம்மியரே, உங்களுக்கு விஷயம் தெரியும் நினைக்கிறேன்.
எப்படி இருந்தாலும் இப்போ என் மருமக வீட்டு அவங்க ஏதாவது நம்ம சம்மந்திட்டுக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க நமக்கு எப்படி சொத்தப்புறப்பு எழுதி வச்சிருவாங்க. அதுவும் என் மருமக நேரத்துலன்னு சொல்லிக்கிருக்கா, எங்க அப்பா 50 பவன் நகை கொடுக்குறாரு, 25 பவன் வயலை எழுதி வைக்கிறாரு, அப்படி இப்படி சொல்லிக்கிருக்கா. அதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி நம்ம கோடியில புரளுவோம்ல, அதான் இப்ப சும்மா தெரு கோடியில புரண்டு பாக்குறேன் எப்படி இருக்கும். ஓஹோ அப்படியாக்கும். சரி சரி சரி, நல்லா பொருள். வாங்க மாமியாரே 2 பேரும் சேர்ந்து புரளுவோம். ஐயோ வேணாம்தா, வேணாம் இருக்கட்டும். நீ கேட்ட பத்தி அந்த நல்ல மனசே எனக்கு போதும். நல்ல பொருள், நல்லா எப்படி சொல்ற, சுத்தமா இருக்கணும் எல்லாமே. அதெல்லாம் ஆயிரும். காசு மேலே காசு கோடியில் புரளுகிற நேரம் இது. புருஷன் ஜெயில கிடக்குறியா, வெக்கமான சூடு சொரணை எதுவும் இல்லாம எப்படி ஊத்திப்பிடி தெரியறாரு வெக்கங்கட்டவ. காசு வரப்போதாமா, காசு மேலே காசு வந்து பிச்சை எடுக்கும் தருணங்கிற மாதிரி மொகரையும் மூஞ்சி. என்னத்த சொல்ல, சரி போ. பிளான் 2. இன்னைக்கு பிளான் எப்படி நான் எக்ஸிக்யூட் பண்றேன்னு மட்டும் பாருடி. பிளான் 1 சொதப்பிருச்சு. ஆனா பிளான் 2 நான் பிளான் மேல பிளான் போட்டு யோசிச்சு வச்சிருக்கேன்டி. இன்னைக்கு உன்னை கொல்லல, என் பேரு சரவணா மீனாட்சி இல்லடி. பொறுத்திருந்து பாரு. உனக்கு வாக்கப்பட்டதை தாண்டி நான் என்னடி தப்பு செஞ்சேன்? இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு புருஷனா நடத்த மாட்டேங்கிற. முதராத்திரி நடக்கவே இல்ல. இந்த உலகத்துல எவனுக்காவது முதராத்திரி நடக்காம இருந்திருக்குமா? ஆனா கல்யாணம் நாள்ல இருந்து பிரம்மச்சாரியா இருக்கேன். இந்த கன்னி பையனோட சாபம் பண்ணி சும்மா விடாதடி. ஓகே சரவணா, நேத்து தானே எண்ணெய் வாங்கிட்டு வந்தீங்க. எண்ணெய் எண்ணெயில நிறைய ஊத்தி விடுறேன். எண்ணெயே ஊத்துனது தெரியாம உனக்கு நான் பாசமா ஊட்டி விடுற மாதிரி எண்ணெய பூரா உன் வாய்க்குல திணிச்சு விட்டு நாளைக்கு காலையில உன்னை பாடையில படுக்க வைக்கல, என் பேரு சரவணா இல்லடி. பொறுத்திருந்து பாரு. இந்த மாமியார் சரின்னு மெண்டலா இருக்கும் போல. ஏன் மளிகை சாமான் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் ஒண்ணா எடுத்து வைப்பா, அப்பலாம் ஒண்ணும் கிடையாது. என்ன கூறுவாடு இல்லாமத்தே இருக்கு. சீரகத்தை எடுத்துட்டு போனா சோம்பு எடுத்துட்டு போறது கிடையாது, கடுகு எடுத்துட்டு போனா மிளகு எடுத்துட்டு போறது கிடையாது. இங்க எண்ணெய் வச்சுட்டு போயிருக்கு, நீ வெண்ணெய் எடுத்துட்டு போச்சோன்னு தெரியல. ஆமா, நம்மளுக்கு புருஷன் ஒருத்தன் இருந்தானே, இருக்கான பாடை ஏடியில போயிட்டான்னு தெரியல. ஏலே புருஷா புருஷா புருஷா. ஏன் குஷ்டமா? இல்ல, காதல். காதல் மரியாதை. 1000 ஆனாலும் காதலிச்சு கல்யாணம் கட்டிருக்கோம்ல, அதான் காதலுக்கு மரியாதை. அதனாலதான் கழுத்து திரும்ப மாட்டேங்குது. என்ன எதுக்கு புருஷருண்டு கூப்பிட்டிய? ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. ஓ அப்படி காதல் மரியாதை இழுத்து விட்டே இருந்துக்க. குருவி இருவி எல்லாம் தெரிச்சு பேர்மத்துக்க ஒரே தெரியா. எங்க இங்க கொஞ்சம் பாரு. இல்ல, காதலுக்கு மரியாதை. மரியாதை ரொம்ப முக்கியம். அதனால என்னால திரும்ப முடியாது. சரி, இன்னைக்கு மதுராத்திரி வச்சுக்கிருவோம். என்னது? எப்ப பார்த்தாலும் அதே நினைப்பறேன். கருமம். என்ன மீனாட்சி இப்போ அரசு இப்படி பேசிக்கிட்டு? பொத்து சும்மா எங்க கூப்பிட்டு பார்த்தேன். சரி கிளம்பு. சரி மீனாட்சி, நான் வரடா. இப்படி இருந்தா இவனெல்லாம் என்னன்றதே திருத்த போறேன்டே தெரியல. சரி என்னத்த சொல்ல. சரி இந்த இடத்துல கொண்டு போய் இந்த பெட்ரோலை முதல்ல வைப்போம். எந்த இடத்துல எதை வைக்கிறோம்டே தெரியல இந்த மாமியை கலவிக்கு. ஐயோ அது எங்க தெருக்கோடியில புரண்டுட்டு கிடக்காத. போயிட்டான். அப்பா, இவ்வளவு சமாளிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிரும்படியே. இவ்வளவு கொள்றதுக்கு பேசாம நானே போய் பாடையில் ஏறி உட்காந்துக்கலாம். சரி போயிட்டான். எண்ணெய் எடுப்போம். சமைச்சா வச்சிருக்க சமையல். இன்னைக்கு உன்னை ஒரேடியா எண்ணெயை போற ஊத்தி உன்னை பாடையில் ஏத்தல. என் பேர் சரவணா இல்லடி, நான் கன்னி பையன் கிடையாது. எதுக்கு வாரான்னு பாத்துக்கிட்டே எடுப்போம். அப்பா வரல. சரி எடுத்துட்டு. அப்பாடா, எப்படியோ தப்பிச்சாச்சு. சூப்பர். நல்ல மணக்க இருக்கே ஒவ்வொரு சமையலும். நல்லா சூப்பரா செஞ்சிருப்பா. ஏன்னா இவ சமையல்காரி மட்டும் கிடையாது, இவ ஒரு லாயர். அதனால நல்லா சமைச்சிருப்பா. சரிடி, இன்னைக்கு நீ என்ன சமைச்சாலும் சரி, சமைச்சதுல நல்லா எண்ணெய கூட கொஞ்சம் சேர்த்து ஊத்துனா பூரா கொலஸ்ட்ரால். அதை தின்னுபிட்டு பாடியில போயிருவா. சி, என்ன சரவணா அப்படி கேவலம் சரி. பாடி இன்னைக்கு நீ செத்துபடி. இன்னைக்கு நீ சாவடிக்கல. என் பேர் சரவணா கிடையாது. பால் பால். ஆனா பூரா ஆறி போயிருக்குமே. ஆறி போனது மேல எண்ணெய் ஊத்துறோம்டா தெரிஞ்சு பேர் எண்ணெய் ஊத்துறோண்டு. அதனால தீய பொருத்தி விடுவோம். தீய பொருத்தி விட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊத்துவோம். தீ பிடிக்க சிக்கன் குழம்பு மேல எரியுதே. அதுல நான் எண்ணெய ஊத்த போறேன். இன்னும் நல்லா குழம்பு விட்டு எரிய போகுது. சரி, நல்லா குழம்பு கொதிக்குது, போய் ஊத்தி விடு. இருந்திடவா நீ பிறந்த
என்ன பாட்டு என்னமோ பாடையில நாம போற மாதிரியே கேட்டுக்கிட்டு ஒண்ணும் விளங்கலையே. சரி கேட்ட கேட்டு நம்ம ஊத்துவோம். கல்லாக நின்னாயோ காலோக நின்னாயோ என்ன என்னையும் நாம ஊத்துற நமக்கு பாடையில போற மாதிரியே பாட்டு போடுறாங்க. நமக்கு வேண்டாதவன் சரி எவ்வளவு ஒருத்தன் தேவையில்லாம பாட்டு போட்டுருக்கான். அதெல்லாம் பெருசா நீ மைண்ட் பண்ண கூடாது சரவணா. உன்னோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா உன் பொண்டாட்டியை கொல்லணும். அது மட்டும்தான் உனக்கு முதலாத்தையும் நடத்தினாலும் சரி நீ உன் பொண்டாட்டியை கொல்லணும். கொண்டுரு. என்ன சரி அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. இதான் நம்ம பெருசா எடுத்துக்கிறதா நம்ம வேலையுமே செய்ய முடியாது. இப்படிதான் பாட்டு போட்டு இருப்பாங்க. சரி சங்கு தானே ஊதுறாங்க. எவ்வளவு வெளியே வச்சுட்டு போய்ப்பியான். அவனை பாடியில ஒண்ணு போது போட்டிருப்பாங்க. சரி நாம ஊத்துவோம். ரொம்ப கொதிச்சு குழம்பு. ஐயோ மாமியாரே, என்னத்துக்கு இது வாயை பொளந்து படுத்து கிடக்குது? என்னன்னு தெரியலையே. என்ன கண்ணு எதுவுமே அசையல. ஐயோ மாமியாரே, என்ன புருவ மட்டும் அசையுது, கண்ணு அசைய மாட்டேங்குது. ஐயோ போச்சா மாமியாரே? ஐயோ மாமியாரே, இப்படி செத்து போயிட்டீங்களே. ஐயோ நான் என்ன சொல்லுவேன், என் மாமியார் செத்து போயிட்டாங்களே. ஐயோ நான் நேத்து கூட சொன்னனே, சொத்தெல்லாம் எழுதி வைக்கிறேன், இப்படி போயிட்டீங்களே மாமியாரே, நான் என்ன பண்ணுவேன்? சரி சரி எல்லாருக்கும் போன் போட்டு சொல்லணும். ஹலோ அம்மா. ஐயோ அம்மா, என் மாமியார் செத்து போயிட்டாங்கம்மா, செத்து போயிட்டாங்க. நான் என்னன்னு சொல்லுவேன்? நல்லா இருந்தாங்கம்மா. இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தம்மா. ஐயோ என் மாமியார் மண்டே போட்டாங்கம்மா, என்ன சொல்லுவேன்? சரிம்மா எல்லாரும் வந்துருங்க. சரி இருங்க, நான் மல்லியா கிட்ட போன் போட்டு வரேன். ஹலோ மல்லியா, கேக்குதா? சொல்லு மீனாட்சி. ஐயோ மல்லியா, என் மாமியார் செத்து போயிட்டாங்களே. ஐயோ நான் என்னன்னு சொல்லுவேன்? ஐயோ காலையில கூட பார்த்தே நல்லாவே இருந்தாங்க, செத்து போயிட்டாங்கல்ல. எல்லாரும் குடும்பத்தோட வந்துருங்க. என்ன சொல்ற? நேத்து கூட பார்த்தனே நல்லாவே இருந்தாங்க. ஆமால, நானும் காலையில கூட பார்த்தேன் நல்லாவே இருந்தாங்க. நல்லாவே பல்லடி பூரி சாப்பிட்டு இருந்தாங்க. எப்படி செத்து போறாங்கன்னு தெரியல. மேல வந்து பார்த்தேன் வாயை பொளந்து கிடக்குறாங்க. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? சரி எல்லாரும் குடும்பத்தோட வந்துருங்க. சரியா? நான் என்ன சொல்லுவேன்னு சொல்லுவேன். சரியில இந்த வாரம் நம்ம வழக்கப்படி உட்கார வைங்க. இது நாடி கட்டி எல்லாம் கட்டி உட்கார வைங்க, வந்துடுறோம். சரிடா சரி.